விமான நிலைய அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த இரு பெண்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 76,50,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் திஸ்ஸமகாராமை மற்றும் என்கதுர ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 31 மற்றும் 40 வயதுடைய பெண்கள் ஆவர். பெண்கள் இருவரும் அபுதாபியிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை 12:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளிலிருந்து 51,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 255 சிகரெட்டு கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் 30ஆம் திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கும் கஜேந்திரகுமார் எம்பி. சமஷ்டி தீர்வு கோரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முற்படுகிறார் என ஜனசத்த பெரமுன கட்சியின் தலைவர் பத்தரமுள்ள சீலரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இவ்வாறு செயற்பட்டால் நாம் சும்மா இருக்க மாட்டோம், பிறகு கஜேந்திரகுமாருக்கு எங்கு செல்ல வேண்டி வரும் என தெரியாது என சீலரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சந்தையில் வேகமாக குறைவடைந்த முட்டை விலை. நாட்டில் சில பகுதிகளில் முட்டை விலை மிக வேகமாக குறைந்து வருவதாக முட்டை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் ஜாயல, கந்தானி மற்றும் ராகம் உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி முன்னர் 40 ரூபாய் தொடக்கம் 45 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டையொன்றை 30 முதல் 35 ரூபாவிற்கு சில்லறை விலையில் விற்பனை செய்ய அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் முப்படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டில் மூலோபாய திட்டத்தினை உருவாக்கும் நோக்கில் முப்படைகளின் வசமுள்ள பொதுமக்களது காணிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் முப்படையினரின் வசமுள்ள பொது மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் கலந்துரையாடல் ஒன்று காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணி தலைவர் சதுன் தலைமையில் நடத்தப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட மாகாணத்தில் பாதுகாப்பு படைப்பிரிவில் உள்ள பொதுமக்களின் காணிகளின் தரவுகள் பட்டியல் மற்றும் பாதுகாப்பு படைப்பிரிவில் இல்லாத காணிகளை தரவுகளை தரப்படுத்தல் வேண்டுமெனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. கூகுள் நிறுவனத்தின் நிர்வாக ரீதியாக பணியாற்றி வரும் ஊழியர்களில் சுமார் 10% பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை கொண்டு கூகுள் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதன் தலைமைச் செயல் அதிகாரியாக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சுந்தர் பிச்சை செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியில் கூகுள் நிறுவனத்திலிருந்து ஊழியர் பணிநீக்கம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அரிசி இறக்குமதி. உள்நாட்டு விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாதவாறு அரிசி இறக்குமதி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதி தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார். கோர விபத்துக்குள்ளான பேருந்து 5 வயது சிறுவன் உட்பட 3 பலி. ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகிய பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர். விபத்தில் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவனும் வயோதிபர்கள் 2 மொத்தமாக 3 உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் பேருந்தில் சுமார் 54 பயணிகள் வரை பயணித்த நிலையில் 40 பேர் வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் அதிகாலை திடீர் நிலநடுக்கம். இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கும் நேபாளத்தில் இன்று அதிகாலை 3:59 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவானது என தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதிகாலையில் மக்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த போது லேசாக நில அதிர்வு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.